இல்ல ஜோதிகா தலை பூரா பேன் எடுத்து பித்ததே யாத்திரை இதோ. அம்மா தலையில பேன் இல்லாமல் என்ன தங்கமும் வைரமாமா இருக்கும். என்னம்மா பேசிட்டு கிடக்க நீ? நாமெல்லாம் பெரிய மனுஷங்க, 4 இடத்துக்கு போற வர தலையில தூசியெல்லாம் பட முடியா? அதனால பேன் வரதுல சாதாரணம் தான். அதனால நீ பெருசா வெளியே சொல்லிட்டு கிடக்கூடாதுன்னு சரியா? பேசாம பேனை பொறுக்கு பார்ப்போம். ஏ கீதா, இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு கிடக்க? அத்தி தலப்பாக்கட்டியப்பா வந்துட்டாரு. எம்மா தலையை விடுமா, தலப்பாக்கட்டியப்பா வந்துட்டாரு பாரு. இந்த விஷயத்தை பார்த்து போய் ஊர் பூரா பரப்பி விட்டுருவாரு. அப்போ தலை பேன் தலைன்னு சொல்லி தானே கூப்பிடுவாங்க. விடுமா விடுமா. ஏ பரண்டா, என்ன ஆச்சு? ஜாதகம் பார்க்க போன விஷயம் என்ன ஆச்சு? ராத்திரி ஏழிரோ. ஜாதகம் எல்லாம் பார்த்தாச்சு. நம்ம நெட்டவெளி ஜாதகம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஜோசியர். ஆனா இன்னும் ஒரு 2-3 மாசத்துக்கு கல்யாணம் பேச்சு எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காரு. இப்போ சாமி 2-3 மாதத்துக்கு இவங்க இம்சம் இல்லாமல் தொல்லை இல்லாமல் அமைதியாக இருக்கலாம் போல. இந்த 2-3 மாதத்துக்குள்ள சூர்யா வீட்டில் எப்படியாச்சும் பேசி வந்து பொண்ணு கேட்க சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணிட்டு அங்கே ஓடிட வேண்டியது தான். ஏம்மா அங்க என்ன தனியா புலம்பிட்டு கிடக்கவ? எல்லாம் ஒன்றும் இல்லைங்க தலப்பாக்கட்டியப்பா. வர வர லொல்லு அதிகமாயிட்டே போகுது பாத்துக்க. சரி சரி, நீரு களைப்பாயும் பஞ்சு தேரு. நான் போய் டீ ஆகி கொம்பத்தினேன். சரியா? நெட்டம்மா, இதான் உங்க அம்மான்னு சொல்றது. நான் கொலைப்பா வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க அம்மா டீ போட்டு தரேன்னு சொல்ல பத்தியா? இதுதான் இதுதான்னா எது? இதுதான்னா அதுதான் உண்மையான பாசம்னு சொல்ல வந்தேன். அம்மா நீ பேனு பொறுக்கின வரைக்கும் போதும். எனக்கு ஒரு முக்கியமான ஜோலி இருக்குது. நான் வெளியே போயிட்டு அப்புறமா வரேன்னு சரியா? ஆமா, இவங்க பெரிய கலெக்டர் அம்மா. முக்கியமான ஜோலி கிடக்கும். மிஞ்சி மிஞ்சி போனா அந்த பசங்களோட சேர்ந்துக்கிட்டு பொட்டி கடையில போய் வாங்கி தின்னுட்டு திரிவேன். இல்லைன்னா அந்த பட்டக்கா வீட்டுல போய் உட்காந்து நாயம் பேசிட்டு கிடப்ப கிளவியாட்டம். வேற என்ன உனக்கு ஜோலி இருக்க போகுது? என்னப்பா பேசுது? நாயம் பேசினா கிளவின்னு அர்த்தமா? நாயம் பேசினா தான் நாட்டு நடப்பெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பார்த்துக்கிடுங்க. நீ கூட தான் டீ கடையில் போய் உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுட்டு 4 மனுஷங்களோட பேசிட்டு வரீரு. அப்போ உங்களை நான் என்ன சொல்லட்டும்? காலமாக இதே தான் செஞ்சுட்டு இருக்கீரு. நம்மள பொம்பளைங்கலாம் இருக்கோம். 4 பேர் 4 விஷயம்லாம் கற்றுக்கணும்னா 4 பேரோட உட்காந்து பேசினா தான் நம்ம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட முடியும். நம்ம கீதாமா மாதிரி வீட்டிலேயே உட்காந்துட்டு இருந்தோன்னா அப்புறம் ஒரே மாதிரி மூலையிலேயே உட்காந்துருக்க வேண்டியதான். அப்போ நமக்கு அறிவே வளராது. ஆமா ஆமா, படிக்க வச்ச கஷ்டப்பட்டு அந்த படிச்ச அறிவு எங்க போச்சு தெரியல. இவன் நாயம் பேசி அதுல அறிவை வளர்த்துக்கு போறானாம். சரி சரி, மகள்னு மாத்தாடிக்கிட்டே இருபேரண்டா. நம்ம தாயி சிங்காரி, நீ வாயவே திறக்காத. நான் அவளை ஒன்றும் திட்டவே கிடையாது. நான் போயிட்டு வரேம்மா. நான் போய் பட்டக்கா வீட்டுக்கு போய் நான் பேசிட்டு நான் கொஞ்சம் ஜோலி இருக்கு. நான் முடிச்சுட்டு சாயந்தரமாக தான் வருவேன். ஏன்னா பார்த்துட்டு இருக்காது. நீ போய் சாப்பாடு போட்டு சாப்பிடணும் சரியா? சாப்பிட்டு கதவை பூட்டிட்டு தூங்கு. நான் வந்து சேர்ந்துடுறேன். சரி சரி, சீக்கிரமாயும் வந்து சேரேன். சரிம்மா, நான் சீக்கிரமாக வந்துடுறேன். இருட்டு கட்டத்துக்குள்ளே நான் வந்துடுறேன் சரியா? பிள்ளைய என்னதானே சொல்றதோ தெரியல. அடிச்சாலும் கேட்க மாட்டேக்கா, திட்டினாலும் கேட்க மாட்டேக்கா. இவ்வளோ பெருசா வளர்ந்து கிடக்கா. இன்னும் ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவே வளரல. கடைக்கடிக்கா போய் பொட்டி கடையில போய் வாங்கி திருடிட்டு கிடக்கா. இவ்வளோ நான் என்னதான் சொல்லி திருத்துறதோ எனக்கு தெரியல போ. என்ன நினைச்ச? நீ என்ன நினைச்ச? இந்த நெட்ட வழியை பற்றி நீயும் என்ன நினைச்ச? போக நினைச்சேன், நான் போக நினைச்சேன். அந்த மர்மமான காட்டுக்குள்ளே தான் போக நினைச்சேன். நீ என்ன நெட்டவழி பாட்டு பாடிக்கிட்டே வர? எந்த மர்மமான காட்டுக்குள்ள போக நினைச்ச? ஐயோ ஆத்தி, தெரியாம வாயை விட்டு வளரிட்டோமே. ஆ அது வந்துக்கா, ஒன்றும் இல்லை, சும்மா பாட்டு பாடிட்டு கிடந்தேன். ரோட்டில் போக சலுப்பாக இருக்கா, அதனால சும்மா பாட்டு பாடிட்டு சரி அப்படியே காத்தாட்டமாக நடக்கலாம்னு நடந்துட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லைக்கா. நெட்டவழி இந்த அக்கா கிட்டே மறைக்க ஆரம்பிச்சிட்டியாடி? நீ ஏதோ மறைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ எவ்வளோ விஷயம் இல்லாமலாம் பாட்டு பாட மாட்டேடி. சொல்லுடி, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். என்ன விஷயம்? என்ன புதையலடி? புதையிலெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. இங்கே என்ன புதையல் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். நான் சும்மா அந்த பாட்டில் அந்த மாதிரி ஒரு வரி வரும்க்கா, புதையல்னு அதை பற்றி பேசிட்டு இருக்க பாட்டு பாடிட்டு கிடந்தேன். இங்கெல்லாம் எந்த புதையலும் இல்லை. நான் எதை பற்றி சொல்லவும் இல்லைக்கா. அப்படியாடி? சரி, அப்ப நான் அக்கா மேல சத்தியம் பண்ணி பாப்போம். எதுவுமே இல்ல, சும்மா தான் பாட்டு பாடிட்டு இருந்தேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி பாப்போம். அக்கா என்ன மன்னிச்சுக்கிடுங்கக்கா. நான் உங்ககிட்ட போய் தான் சொன்னேங்க்கா. நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். அப்படின்னா என்னடி நெட்டவழி சொல்ல வர? நான் சொல்கிற விஷயத்தை யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சரியா? நானும் சதீஷ் பையன் மணி பையன் அன்றைக்கி 3 பேர் சேர்ந்து அந்த மரம் இருக்கு இல்லையா, நம்ம பேய் மரம் இருக்கு இல்லையா, தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மரத்துக்கிட்ட உட்காந்து ஒரு திட்டம் போட்டுட்டு இருந்தோம்க்கா. அந்த மரத்துக்கு பின்னாடி இதை புதையில இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அங்கே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்கல்ல. நாங்கள் 3 பேர் சேர்ந்து நாளைக்கு அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லியிருக்கோம்க்கா. அன்றைக்கி நாங்கள் 3 பேர் சேர்ந்து மரத்துக்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தோம். இந்த விஷயம் யாருக்கும் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி நானும் சொல்லியிருந்தேன், அவங்களும் சொல்லியிருந்தாங்கக்கா. என்னடி நெட்டவழி சொல்ற? அந்த பேய் காட்டுக்குள்ளே சொல்லிட்டு கிடக்க? ஆமாக்கா, அதே காட்டுக்குள்ளே தான். அதில் நம்மக்கிட்ட பொய் சொல்கிறாங்க்கா. பேய் இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி பொய் சொல்கிறாங்க்கா. அப்போ தான் நம்ம அந்த பக்கம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பொய் சொல்லிட்டு கிடக்காவுக்கா. ஏதோ ஒரு வேளை நம்ம போய் பார்த்து நம்ம கிட்ட புதையல் கிடைச்சா நம்மளும் ஒரே நாள் பணக்காரங்களா ஆகி போயிடலாம்ல. வேண்டாடி நெட்டவழி, அவங்க பெரியவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணும். நம்ம பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஆடக்கூடாதுடி. நிஜமாவே அந்த பேயே இருந்தா அங்கே போய் பேயே பிடிச்சிட்டு போகுதுடி. வேணாண்டி, இந்த ஐடியாவை இதோட விட்டுட்டுங்கடி. நமக்கு வேண்டாம், நம்மக்கிட்ட இருக்கிற பணமே போதும். புதுசாக நம்ம தேடிட்டு போய் பெரிய பிரச்சனையை விலைக்கு வாங்கிட்டு வர வேணாண்டி. நீங்கள் இப்படி ஏதாச்சும் ஒன்று சொல்லுவீங்க தான் உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை. பார்த்துக்கிடுங்க. நாங்கள் ஒன்று உங்களை கூப்பிடவே இல்லை. நானும் சதீஷ் பையன் மணி பையன் 3 பேர் மட்டும் போய் பார்த்துட்டு வரோம். ஒருவேளை போய் பார்த்து புதையல் இதில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அப்போ எல்லாரும் வாய் திறப்பாங்க. நெட்டவழி வேணாண்டி. வயசு பிள்ளைடி, கல்யாணம் ஆக போற பிள்ளை. காட்டுக்கிட்டு போய் ஏதோ பேகி அடிச்சிச்சுன்னா என்னடி பேர் வாழ்க்கையே வீணா போயிருண்டி. வேணாண்டி, பெரியவங்க சொல்றதுல நம்ம கேட்கணும்டி. நமக்கு அந்த மாதிரி ஒரு புதையில வேணா பணமும் வேணாண்டி. நம்ம அமைதியாக வாழ்ந்துட்டு கிடக்கும். நமக்கு இதே போதும்டி. அந்த பக்கம் யாருமே நம்ம ஊருக்குள்ள போறதுல கட்டுப்பாடு போட்டு வச்சிருக்காங்க. யாருக்கா தெரிஞ்சா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்கடி.
இப்படியெல்லாம் பயந்துக்கிட்டே கிடக்காதியக்கா. யாரா ஒருத்தராச்சும் தைரியமாக போய் பார்த்தா தான் நாங்கள் என்ன இருக்குது என்னென்னு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எல்லாரும் இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தால் அப்புறம் யார் தான் போய் கண்டுபிடிக்கிறது? நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி, ஆனா நம்ம ஊர்ல ஆம்பளையாலே போய் பார்க்கடி. நம்ம பொம்பளையால இருந்துட்டு நமக்கு ஏண்டி இந்த வேலை? நம்ம போய் நமக்கு அப்புறம் ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம பிள்ளைங்களை என்னடி பண்ணோம்? நீ வேற கல்யாணம் ஆக போறப்பன்னு வயசு பிள்ளைடி, உங்க அப்பா வேற ஜாதகம் பார்த்து திரியிறாரு. இந்த டைம்ல இதெல்லாம் தேவையாடி நீ? அக்கா நீ எல்லாம் வரவேணாக்கா. நாங்கள் 3 பேர் போய் பார்த்துட்டு நான் உடனே வந்துடுறேன் சரியா? ஆனால் ஒரு விஷயம், நீ யார்கிட்டயும் ஊரில் சொல்லவே கூடாது அதை பற்றி. இந்த விஷயத்தை நீ உன்னோட வச்சுக்கணும். நம்ம 4 பேர் தவிர யாருக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாது சரியா? அப்படிலாம் உன்னை தனியால அனுப்ப முடியாதுடி நெட்டவள்ளி. நீ வந்து என் பிள்ளை மாதிரிடி. அப்பெல்லாம் உன்னை தனியால காட்டுக்குள்ளெல்லாம் அனுப்ப முடியாது. நானும் வரேன். நம்ம 4 பேர் சேர்ந்து போவோம். போய் பார்த்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உடனே நான் வந்துடணும் சரியா? ரொம்ப காட்டுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. உள்ள போய் மாட்டிக்கிட வேண்டிய, போய் இருட்டாகி போயிடும். இல்லை சரியா? முன்னாடியே போய் பார்த்துட்டு வந்தாலும் உன் ஆசைக்காக தாண்டி வரேன். நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நீங்களும் வரீங்களா? ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. நான் கூட ஏதாவது உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஊருக்குள்ளே யாருக்காச்சும் சொல்லிவிடுவீங்கன்னு நினச்சேங்க்கா. நீங்கள் வரது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. சரி, நாளைக்கு எத்தனை மணிக்கு போகிறதா திட்டம் போட்டுருக்கீங்க சொல்லுங்க. நான் என் வேலையில சட்டப்பட்டு முடிச்சுட்டு நானும் வந்துடுறேன். எந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லுங்க, நான் வந்து சேர்ந்துறேன். அப்போ 4 பேர் சேர்ந்து நம்ம போவேனே. விட்டுட்டு நீ தனியாக போயிடாதடி. வயசு பிள்ளையா இருக்கடி. நான் பத்திரமா உன்னை கூட்டிட்டு வந்தீங்க நான் விட்டுறேன்டி. இல்லைக்கா அப்படிலாம் நான் போக மாட்டேக்கா. நீங்கள் தான் வரேன்னு சொல்லிட்டு இல்லையா? உங்களை விட்டுட்டுலாம் போக மாட்டேன். நம்ம 4 பேர் சேர்ந்து காட்டுக்குள்ளே போகிறோம். போய் அந்த புதையில தேடுறோம். தேடி கண்டுபிடிச்சி நம்ம பணக்காரங்க ஆகிறோம். இன்னும் சரியா? புதையிலலாம் எனக்கு வேணாண்டி. நான் புதையில எனக்கு வேணாம். பணக்காரங்க அவ்வளவு வேணாண்டி. நீ போறியே, வயசு பிள்ளையா இருக்கே, தனியாக போறியே, என் பிள்ளையாச்சேன்னு சொல்லி கூட வரேன்டி. எனக்கு ஒன்று பயமா இருக்குடி. நான் தனியாக அனுப்பத்துக்கே பயமா இருக்குடி. அந்த சின்ன வாண்டு பசங்க 2 ஓடியாந்துருண்டி. அப்புறம் நீ மாட்டிக்கிட்டே என்னடி ஆகுறது? அதனால தான் நான் வந்து உன்னை பத்திரமா கூட்டிட்டு வராண்டி வரேன். எனக்கு புதையில வேணாம், பணமும் வேணாண்டி. எனக்கு இருக்கிற பணமே போதும்டி. சரி அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம்க்கா. நம்ம முன்னே போய் பார்ப்போம். போய் பார்த்து காட்டுக்குள்ளே போய் பார்த்து புதையில எங்கே இருக்குது என்னன்னு பார்ப்போம். இருந்தால் பார்ப்போம், இல்லைன்னா திரும்பி வந்துடுவேன் சரியா? நீ இந்த விஷயமா வந்து சோப்பியா ஸ்னேகா பிள்ளைகிட்ட சொல்லிட்டு கிடக்காது. அப்படிலாம் பயந்துக்குவாங்கன்னு சரியா? இல்லை, நான் அந்த பிள்ளைங்கிட்ட சொல்லவே மாட்டேன். சொன்னா போவே விட மாட்டாங்க. அம்மா இந்த நெட்டவழி இப்படியே தான் பண்ணுவா, நீ எங்கேயும் கூட எல்லாம் போகாத. அவங்க அப்பா கிட்டே அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு தகவல் சொல்லிட்டு வந்துருமா. நீ எல்லாம் கூட போய் பேகி பிடிச்சிக்கோன்னு சொல்லி பயப்படுவாங்கனாலே யார்ட்டும் சொல்ல மாட்டேன்டி. சரிக்கா சரிக்கா நல்லது. நீங்கள் நாளைக்கு காலையில் வேலையெல்லாம் சட்டுப்பட்டு முடிச்சுட்டு காலையில் ஒரு 10 மணிக்கு அந்த பேய் மரம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வந்துருங்க. நானும் வந்துருவேன். சதீஷ் பையன் மணி பையன் 2 பேர் அங்கே வந்துருவாங்க. நம்ம 4 பேர் சேர்ந்து போயிடும். வரப்பர் பின்னாடி பார்த்து வாங்கக்கா. எல்லாரும் நம்ம பின்தொடர்ந்து வராங்கன்னு அப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்கக்கா. பார்த்து சூதானமாக வரணும்னு சரியா? நானும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறேன். நீங்களும் சட்டுப்பட்டு வந்து அந்த இடத்துல சேர்ந்துருங்க. நம்ம சீக்கிரம் நேரமாக போனால் தான் நேரமாக நம்ம வீடு திரும்ப முடியும்க்கா. சரி நெட்டவழி, நான் வந்துடுறேன். நீ வீடு போய் சேரு. அங்கே இங்கே சுற்றி தெரியாம நேரம் வீடு போய் சேரு. என்கிட்ட சொல்லாம கொள்ளாம நீ ஏதோ இந்த காட்டு பக்கம் போய் பார்க்காத இன்னைக்கெல்லாம். நம்ம நாளைக்கு போகலாம் என்ன சரியா? நீ நேரம் வீட்டுக்கு போயிட்ட. சரிக்கா நான் கிளம்பேன். நீங்களும் பார்த்து போங்க. குடத்தை பார்த்து எடுத்துகிட்டு போங்க. கீழே கீழே வலிக்கிட்டு விழுந்துடாதீங்க. விளையாட்டு பிள்ளையாவே இருக்காளே. இந்த காட்டுக்குள்ள போறது, இந்த பழத்தை பிச்சு திங்கிறது, இந்த புதையில இருக்குங்கிறது, இந்த சின்ன பிள்ளையாவே இருக்கா. இந்த பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த பிள்ளை எப்படிதான் இன்னொரு குழந்தைய பெக்க போதோ தெரியல. சரி, என்னவா வேணா இருக்கட்டும். பாவம் சின்ன பிள்ளை, நம்ம பிள்ளையாட்டம். இந்த பிள்ளை தனியெல்லாம் அனுப்பவே கூடாது. அப்படி ஏதாவது பார்த்து பயந்துக்கிட்டானா அப்புறம் நைட்டெல்லாம் வந்து புலம்பிட்டே கிடப்பா. பாவம், நம்ம கூட பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு கூட்டி வந்துடணும். தனியெல்லாம் அனுப்புனா 1000 காத்து கீத்து பிடிச்சிக்கும். நம்ம வீட்டுக்கு போவோம். இங்கே ரோட்ல நின்று பேசிட்டு இருந்தா அப்புறம் நம்ம பைத்தியம்னு சொல்லிடுவாங்க. இந்த பொம்பளை என்ன குண்டு பொம்பளை என்ன தனியாக நின்று ரோட்ல குடத்தை வச்சு பேசிட்டு கிடக்கா, பைத்தியம் பிடிச்சி என்ன பிடிச்சிச்சு என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லை காலம் கெட்டு போச்சு அந்த மாதிரி இருக்கு.